சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவா ஆடும் பரிவேலணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை தெருவில் சாடும் தனி யானை சகோதரனே. தும்பியினுடைய 156வது நிகழ்ச்சியிலே தித்திக்கும் திருப்புகழ் அமிர்தம் என்கிற தலைப்பிலே என்னை பேச பணித்த தும்பி அமைப்பிற்கு அமைப்பாளர் அமுதகவி கவி அருவி நம்முடைய ஞானவடிவேல் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வருகை தந்துள்ள கவி அருவி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நம்முடைய இலக்கிய சுடர் கும்மாப்பா கபிலர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய கவிமாமணி பொதிகை செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு கவி நிலவு தங்க தாரகை தேன்மொழி அம்மா அவர்களுக்கு இன்னும் வருகை தந்துள்ள ரமணி பாரதி அம்மா அவர்களுக்கு இன்னும் வருகை தந்துள்ள அத்தனை நல்ல ஆன்மீக உள்ளங்களுக்கு சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏதோர் எம்பாவாய் என்பதற்கு நல்லதொரு விளக்கம் கொடுத்தார் தும்பி அமைப்பாளர். இங்கே வந்திருக்கிற அத்தனை சித்தம் அழகிய தும்பி அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பழனி தைப்பூசத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிற போது அந்த உரை முடிந்து அறைக்கு வந்தவுடனே நம்முடைய ஞானவடிவேல் ஐயா அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு என்ன தலைப்பிலே பேசினீர்கள்? திருப்புகழ் அமுதமா வழங்கினீர்கள். அந்த அமுதத்திலே ஒரு துளி என் காதிலேயும் விளட்டும், நீங்கள் சொல்லுங்கள் இந்த போன் வாயிலாகவே என்று அவர்கள் கேட்டார்கள். உடனே நானும் ஒரு திருப்புகழை சொன்னேன். இதை நீங்கள் நம்முடைய தும்பி அமைப்பிலே பேச வேண்டும் என்று சொன்னார். கரும்பு தின்ன கூலியா வேண்டும், முருகன் புகழ் பாட கேட்கவா வேண்டும்? அருமையான ஒரு வாய்ப்பினை எனக்கு தருகிறீர்கள், நான் தும்பியிலே பேசுகிறேன் என்று சொன்னேன். இதன் நடுவிலே நம்முடைய தமிழ்ச்செல்வம் கேஜிஆர் அவர்கள் ஒரு மின்மினி கவிதை போட்டார்கள். கரண்ட் கட்டாகி விட்டது, பேய் வந்து சாப்பிடுமா, நான் சாப்பிடுகிற ரவா இட்லி சாப்பிடுமா என்று சொன்னார். அது ரவா இட்லி சாப்பிடாது, குடல் கறி வேண்டுமானால் சாப்பிடலாம் என்று நான் சொன்னேன். அதற்கு ஒரு ஆதாரமாக நம்முடைய திருப்புகழிலே வருக கூடிய கழுகோடு கழுதாள என்கிற வரிய போட்டேன். அதை படித்து அன்றைக்கே நம்முடைய ஞானவடிவேல் ஐயா அவர்கள் மறுபடியும் நினைவுபடுத்தினார்கள், அந்த திருப்புகழை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே நானும் ஆவலோடு ஐயா பேசுகிறேன் என்று சொன்னேன். அப்படி இன்றைக்கு பேச ஒத்துக்கொண்ட காரணத்தினாலே ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இலக்கிய சுடர் கவிஞர் அவர்களே இயற்றி அந்த முருகன் பாட்டை பாடினார்கள். நம்முடைய ஞான வடிவேல் ஐயா அவர்கள் கவி அருவியினுடைய அமுதே வா அழகே வா என்கிற அற்புதமான அந்த பாடலை தொட்டு காட்டி திருப்புகழ் அமுதமும் இப்படி இருக்குமா என்று சொல்லி கேட்டு அமர்ந்திருக்கிறார்கள். நான் கோயிலிலே பேசுவது ரொம்ப எளிது. அங்கே வந்திருக்கிற மேடையிலே இருக்கிற ஒரு 10 பேர் ஒரு ஆர்வமாக கேட்பார்கள். மற்றவர்கள் எல்லாம் கோயிலுக்கு வந்தவர்கள், முருகனுடைய நாமத்தை சொல்கிறவர்கள். ஆகவே அந்த பக்தர்கள் மத்தியில முருகனை எப்படி பேசினாலும் அவர்கள் கேட்டுவிட்டு ஐயா சிறப்பாக பேசினீர்கள் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் இங்கே தும்பியிலே வருகை தந்திருக்கிற 10 பேர் முன்னால் பேசுவது என்பது அவ்வளவு எளிதல்ல. கவி அருவி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் என்ன நினைப்பாரோ
இலக்கிய சுடர் கவிஞர் ஆகா அற்புதம் என்று பாராட்டினோமே, அதற்கொப்ப இவர் பேசுவாரா பேச மாட்டாரா என்றெல்லாம் தேன்மொழி அம்மா அவர்கள் நினைப்பார்கள். இவர்களுக்கெல்லாம் ஈடு கொடுத்து நான் பேச வேண்டுமே என்கிற அச்சம் வந்து விடுகிறது. ஆனால் அருணகிரிநாதர் விட்டுவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு நான் பேசத் தொடங்குகிறேன். இன்றைக்கு என்ன நாள்? மகளிர் நாள், உலக மகளிர் நாள். இந்த மகளிரை பற்றி அருணகிரிநாதர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தா, அருணகிரிநாதரும் கந்தபுராணம் பாடிய கச்சியப்ப சிவாச்சாரியாரும் முருகன் எப்படி மகளிரை போற்றினார் என்பதை சொல்கிறார். தெய்வானை வள்ளி இருவரும் திருமாலுடைய கண்களிலே ஆனந்த பாஷ்யம் சொரிய அதிலே அவர்கள் தோன்றினார்களாம். அதிலே வள்ளி தோன்றிய இடம் வள்ளிமலை. ஒரு மான்வயிற்றிலே பிறக்கிறார். செம்மான் மகளை திருளும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அம்மா என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். சும்மா இரு சொல்லற என்றாலும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்து இளனே என்று சொல்கிறார். சும்மா இரு என்று சொன்னா என்ன பொருள்? அந்த பொருளை அறிந்து அவன் சொன்னது அருணகிரிநாதர். முருகனை என்று வேறு எதையும் நினையாதே, கந்த வேலை எந்த வேலையும் தொழு. வாரியார் சுவாமிகள் எப்படி அருணகிரிநாதருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாழ்நாளெல்லாம் எந்த வேலையும் கந்த வேலை நினைப்பதுதான் என் வேலை என்று வாழ்ந்தார்கள். நம்முடைய ஞான வடிவேல் ஐயா அவர்கள் சொன்னது போல உலகமெங்கும் அருணகிரிநாதருடைய புகழ அவர்கள் கொண்டு போய் சேர்த்தார்கள். வானத்திலே வரும்போதே முருகன் அவருடைய இப்படி கீழே இறங்கி கஷ்டப்படாதே, வா நோயுற்று அலராமல் நொந்துவனம் வாழாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடியில் நீக்கி ஒன்போரூர் ஐயா உன் சீரடிக்கு சேர்ப்பாய் தெரிந்து என்று எத்தனை முறை வேண்டி இருப்பார். அப்படியே அருணகிரிநாதர் பாடியபடியே நம்முடைய வாரியார் சுவாமிகள் வாழ்நாளெல்லாம் முருகன் புகழ பேசினார். வாரியார் சுவாமிகள் முருகன் பெயரை புகழை பாடுவதை கேட்டு 1957 சென்னையிலே ஆளுநராக இருந்த ஜெயசாமராஜ உடைய மைசூர் மகாராஜ் அவர் ஆளுநராக்கி விட்டார்கள். அவர் ஆளுநர் மாளிகையிலே சும்மா இருக்கவில்லை. அவர் கேட்டது செய்தது எல்லாம் சிறப்பான செயல்கள். வாரியார் சுவாமிகளை கார் கொடுத்து அழைத்து வீட்டுக்கு வர சொல்லி, ஆளுநர் மாளிகைக்கு வர சொல்லி நல்லதோர் ஆசனத்திலே அமர்த்தி அவர் கீழே அமர்ந்து முருகனுடைய புகழை நீங்க எல்லாம் பேசி வருகிறீர்களே, அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு சொல்லுவீர்களா என்று கேட்பதற்கு முன்னால் நம்முடைய ஞான வடிவேல் ஐயா அவர்கள் அன்போடு டீ கொடுத்தார்கள். அவர்கள் வெள்ளி டம்ளரிலே பால் கொடுத்து முருகனுடைய புகழை பற்றி சொல்லுங்க. அப்பதான் அருணகிரிநாதர் பாடி இருக்கிற அந்த முருகன் சிறப்பை ஆளுநர் அவர்களுக்கு வாரியார் சுவாமிகள் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியாம் படியில் விதரப்படார் வெற்றிவேல் பெருமான் அடியார்க்கு நல்ல பெருமான் அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திரு நாமம் புகழ்பவரே. பிறவிக்கடல் எப்படிப்பட்டதா? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். 7 கடல் மணலை அளவிடில் அதிகம் யார்? 7 கடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர் பிறவி கடல். அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார். 7 கடலிலே அந்த கடற்கரையிலே கொட்டி இருக்கிற மணலை என்னலாம், ஆனால் இந்த பிறவியை என்ன முடியாது. அப்படிப்பட்ட பிறவிய முருகா என்று சொன்னா எளிதாக கடந்து விடலாம், அவருடைய திருவடியிலே போய் சேர்ந்து விடலாம். அப்படி
அன்றைக்கு வாரியார் சுவாமிகள் ஆளுநருக்கு எடுத்து சொல்கிறார். அருணகிரிநாதருடைய பாடலிலே இருந்து எடுத்து சொல்கிறார். முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் எடுக்கும் மிடியாம் படியில் விதனப்படார் வெற்றிவேல் பெருமான் அடியார்க்கு நல்ல பெருமான் அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவர். ஆறு முகத்தை வணங்கினா 7 முகம்தான், இறங்கு முகமே கிடையாது. 6 முகத்தை வணங்கினால் வாழ்க்கையிலே 7 முகம்தான். அதை கூட சொல்லுகிற போது அருணகிரிநாதர் சொல்லுகிறார், அரை நிமிஷ நேரம் நம்முடைய மனத்தை ஒருமைப்படுத்தி தியானப்படுத்தி சொன்னா இந்த வாழ்க்கையிலே, இந்த வாழ்க்கை பெரும் கடலிலே இருந்து கரையேறி முருகனுடைய திருவடியிலே போய் சேர்ந்து விடலாம். வாழ்கிற போதெல்லாம் உடல் தானாக வாழலாம். அரிய தமிழ் அதிலே பாடக்கூடிய ஆற்றல் நமக்கு உண்டாகும். அவனுடைய திருவடியிலே இருந்து நாம் மென்மேலும் சுகமாக இருந்து எந்த காலமும் பிறவி என்கிற துன்பம் மீள வராதபடி கரை சேர்ந்து விடலாம். இது அருணகிரிநாதர் சொன்னார். அன்றைக்கு நம்முடைய ஞான வடிவேல் அவர்கள் கேட்டபோது இந்த ஒரு பாட்டைத்தான் நான் தொலைபேசியிலே சொன்னேன். சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் அட்டி தவமுறை தியானம் வைக்க அறியாத சகல சளமூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமியேன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை செய்யாதிருப்பது என்ன குறை கருணை செய்யாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு கைலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடகபுயமீதில் அணிமணி மாலை செச்சை கமழும் மணமார் கடப்ப மணிவோனே தருணம் இது ஐயா மிகுத்த கனமதுரு நீர் சௌக்கியம் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவ ஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து அருள் புரிய வேணும் மெய்த்தவ வடிவேலா அருணதள பாத பக்தம் அது நிதமுமே துடிக்க அரிய தமிழ்தான் அழித்த மயில் வீரா அதிசயம் அநேக முற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே. 6 படை வீடுகளிலே சிறப்பானது 3ஆம் படை வீடாகிய பழனி, 4ஆம் படை வீடாகிய திருவேரகம் என்னும் சுவாமிமலை. இவையெல்லாம் ஞானமே வடிவாகிய முருகனுடைய அருளாற்றலை வியப்பற. அந்த 2 தலங்களையும் இணைத்து திருப்புகழிலே நம்முடைய அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். அப்படி பாடுகிற போது தருணம் இது ஐயா மிகுத்த கனமதுரு நீள் சௌக்கியம். சௌக்கியம் நீண்டு கொண்டு போகும், குறையாது. எத்தனை வயதானாலும் ஆரோக்கியமாக இருக்கிறான். நான் கூட ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா 72 வயது என்று எனக்கு ஜாதகத்தில் சொல்லியிருக்கிறார்கள். 72 இந்த ஜனவரி வந்து விட்டது. அதனால இனி நான் எத்தனை காலம் இருப்பேனோ எனக்கே தெரியவில்லை என்று சொன்னார். ஆனா அருணகிரிநாதர் சொல்கிறார், நீர் சௌக்கியம் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞான முக்தி பரகதியும் அவன் கொடுத்து அருள் புரிவான். ஆகவே வாழ்நாள் குறித்து அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அது அருணகிரிநாதர் சொல்கிறார். யார் ஒருவர் திருப்புகளை பாடுகிறார்களோ அவர்கள் ஞான வீடு ஏறுவார்கள், மோன வீடு அமர்வார்கள். இந்த உலகத்திலே எல்லா இன்பங்களையும் பெற்று 100 வயதளவு 100 பாடல்கள் பழனி மேல் பாடி இருக்கிறார். 1307 பாடல்கள் மொத்தம் திருப்புகளிலே அமைந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். அது இல்லாமல் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, வேல் வகுப்பு, வேலைக்காரன் வகுப்பு முதலான நூல்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆகவே எல்லாவற்றையும் சேர்த்தா அது ஒரு 1060 என்றும் 16
16 பேரும் அகிலமிது நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வாழ்நாள் என்று அனைத்து 16 பேர்களும் பெற்று இந்த உலகத்திலே வாழலாம். அருணகிரிநாதருடைய திருப்புகளை கேளீர் தினம். திருப்புகளை ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். அது இரும்பு கடலை. ஆனா அதை அழிச்சிட்டா அத போல அமிழ்தம் வேறு கிடையாது. மா பலா வாழை முக்கணிகள். மாம்பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும், சர்க்கரை சாப்பிடாதீங்க என்றாலும் நாம் சாப்பிடுவோம். வாழைப்பழம் எந்த காலத்திலும் கிடைக்கும், தோலை உரித்து விட்டா அப்படியே தள்ள வேண்டியதுதான். உடனடி எனர்ஜி என்று வாழைப்பழத்தை சொல்லுகிறார்கள். பலாப்பழம் அப்படி கிடையாது. அதை பார்க்கும் போது கடினமாக இருக்கும். ஆனா அதை உள்ளே வெட்டி சுளையை எடுத்து சாப்பிட்டா அதனுடைய சுவை அற்புதமாக இருக்கும். இந்த திருப்புகள் என்பது அப்படி பலாப்பழம் போன்றது. அதை நாம் பிரித்து உண்ண தொடங்கிவிட்டா அற்புதமாக நாம் பிசைந்து உண்டு கொண்டே இருக்கலாம். முக்கணியில் சிறந்தது மாவா வாழையா பலாவா என்று கேட்டா பலாச்சுளைக்கு அதிக மதிப்பெண் கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட திருப்புகளை படித்தால் என்ன உண்டாகும்? ஞானம் பெறலாம், நலம் பெறலாம், என்னாரும் வானம் அரசால் வரம் பெறலாம், மோன வீடு ஏறலாம், யானைக்கு இளையான் திருப்புகளை கூறினார்க்கு உண்டே இக்கூறு. ஞானம் கிடைக்கும், நல்ல வாழ்வு கிடைக்கும், வானம் என்னாலும் அரசாளக்கூடிய வரம் பெறலாம். வேதம் வேண்டாம், வேதம் வேண்டாம், சகல வித்தை வேண்டாம், கீத நாதம் வேண்டாம், வேறு ஞான நூல் வேண்டாம். ஆதி குருப்புகளை மேவுகின்ற கொற்றவந்தால் போற்றும் திருப்புகளை கேளி. திருப்புகளை தினந்தோறும் கேளுங்க. அப்படி கேட்டாலே நமக்கு இந்த வரங்கள் எல்லாம் கிடைக்கும். அன்றைக்கு ஜெய சாமராஜ உடையார் ஆளுநர் கேட்க வாரியார் சுவாமிகள் இந்த பாடல்களை எடுத்து சொல்கிறார். உடனே எப்படிப்பட்ட ஆளுநர்! ஆனா அவர் எந்த முரண்டும் பிடிக்காமல் இவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி, எனக்கு அற்புதமாக சொன்னீர்கள், உங்களிடத்திலே கேட்ட எனக்கு இந்த பாக்கியத்தை தவிர வேறு என்ன வேண்டும்? அப்படி வாரியார் சுவாமிகளை போற்றினார். வாரியார் சுவாமிகள் இந்த திருப்புகளிலே ஊறி ஊறி தான் சென்ற இடமெல்லாம் முருகனுடைய புகழ பாடினார். அப்படி பாடியதன் காரணமாக 87 ஆண்டுகள் அந்த நமக்கு இப்பதெல்லாம் பேசணும்னா மனப்பாட சக்தி கூட குறைந்து போகிறது. ஆனா அவர் ஒரு குறையும் இல்லாமல் பேசி வானத்திலே வருகிற போதே முருகன் இந்த விமான வாகனம் வேண்டாம், மயில் வாகனத்திலே நீ வந்து என்னுடைய குமரகிரியிலே இருந்து எனக்கு அருணகிரிநாதருடைய திருப்புகளை சொல்லிக் கொண்டிரு என்று சொன்னார். நாம் அந்த அருணகிரிநாதருடைய திருப்புகளை சொல்ல சொல்ல அற்புதமாக இருக்கும். அந்த திருப்புகள் மகளிர் மேன்மையை சொல்லுகிறது. மொய்தாரரி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம், வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான் தலை 10 கத்தரிக்க எய்தான் முருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே. அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்திலே அற்புதமாக இதை சொல்லுகிறார். கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த மகளிர் நாளிலே நாம் இதை நினைக்கிறோம். பெண்களை பத்தி என்ன சொல்கிறார்? வள்ளி மலையிலே நம்பிராசனாகிய வேடுவர் தலைவனுக்கு நிறைய ஆண் குழந்தைகள், பெண் குழந்தையே இல்லையா. எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று அவன் தவம் இருந்தான். அப்படி தவம் இருக்கிற போது வள்ளி கிழங்கு அகலப்பட்ட குழியிலே ஒரு பெண் குழந்தை அழுது கொண்டு இருக்கிறது.
அதை போய் பார்க்கிறான். பார்த்தவுடனே அதை எடுத்து தன் மனைவி இடத்திலே கொடுத்து, இந்தா நீ கேட்ட குழந்தை, பெண் குழந்தை கேட்டால் அல்லவா, இந்த குழந்தையை வைத்து வளர் என்று சொல்கிறார். அந்த குழந்தையை வளர்க்கிற தவம் பெற்றவர்களை பற்றி சொல்லுகிற போது கச்சியப்ப சிவாச்சாரியா சொல்கிறார், மூவா முகுந்தன் முதல் நாள் பெரும் அமுதை, தேவர்க்கு தேவனாம் முருகன் பெறவுள்ள தேவியை, மாவால் சுரத்தில் வாழும் வேடுவர் வளர்க்க பெற்றார். ஆகா குறவர் தவம் நாம் அளக்கற்பாளர். இந்த குறவர்கள் எவ்வளவு தவம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவ்வளவு தவம் இந்த குறவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று பெண் குழந்தையை பற்றி மிக அற்புதமாக நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்திலே பாடியிருக்கிறார். பெண்ணிற் பெருந்தக்க யாவுள, வள்ளுவர் சொல்றார், பெண்ணில் பெருந்தக்க யாவுள என்று சொன்னார். அந்த பெண் குழந்தையை பற்றி எவ்வளவோ அற்புதமான பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்தான், மாதவம் செய்தது இந்த வையகம் என்று சொல்லி கவிமணி தேசிகம் விநாயகம் பிள்ளை பாடியிருக்கிறார். ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த மாநிலத்தே என்று சொல்லியிருக்கிறார். ஆக அந்த பெண் குழந்தைகளுக்கு இவ்வளவு காலம் இல்லாத சிறப்பு இன்றைக்கு நான் வருகிற போது சென்னையே மாதர் உலகமாக, தேவர் உலகமாக, ஒரு காபி சாப்பிட போனா அங்கே இன்றைக்கு நாங்கள் மகளிர் நாள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் அதை சிறப்பாக செய்கிறார்கள். அரசே ஒவ்வொரு துறைக்கும் பணம் அளித்து இந்த மங்கையர் திருநாள நல்ல மங்களமாக கொண்டாடுங்கள். மாதர் நலனே மாநிலத்தின் முன்னேற்றம், சுய தொழில் தொடங்க நாங்கள் தருகிறோம் நிதி என்று சொல்லி இந்த நாள் அற்புதமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் கச்சியப்ப சிவாச்சாரியார் ஆகா குறவசை தவம் பெரிதே என்று பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மகளிர் மேன்மை கொண்டாடப்படும் இந்த நாளிலே அருணகிரிநாதர் மகளிர் சிறப்ப சொல்கிற போது, மொய்த்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பார், வெய்ய வார நம்போல் கைதான் இருபதும் உடையான் தலை பத்தும் கத்தரிக்க எய்தான் முருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே என்று கந்தர் அலங்காரத்திலே வள்ளியினுடைய சிறப்பை சொல்லும் வகையிலே மகளிர் சிறப்பை சொல்லி இருக்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். ஆகா குறவர் தவம் அளவிடற்கு அரியதே என்று பாடியிருக்கிறார். அதையெல்லாம் இந்த நன்னாளிலே நினைக்கிற போது அருணகிரிநாதர் அவர்தான் இந்த மூன்று உலகிற்கும் தந்தை என்று சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக தந்தை தண்டபாணி பதிகத்திலே சொல்கிறார். மூன்று உலகமும் அப்பா என்று அழைப்பது யார என்று சொன்னா அவர் அருணகிரிநாதர். ஆற்றுப்படுத்தும் நக்கீரனை மதிக்கிலேன் அலங்கார அனுபூதியால் அப்பனென முப்புவியர் ஒப்பவரும் அருணகிரியை சொப்பனத்தும் எண்ணிலே தோற்றி 5 வயது வரை ஊமையாய் குமர குருவரர் கலிவென்பா பாடிய அனைத்தும் யாம் போற்றிலோம் தேற்றும் அகவற்பாவால் முருகனை போற்றும் திருச்செந்தூர் அகவலை பாடிய சிற்றம்பல நாடியை சிந்தையற் கருதிலே சாற்றரும் இடும்பன் மேற் தூக்கி வரும் காவடியில் தாங்கி வரும் பழனிமலையில் தண்டமிழ் கொடை கொடுத்து அண்டினோர்க்கு அருதவும் தண்டபாணி 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 தெய்வமே. சங்கரதாஸ் சுவாமிகள் அந்த தண்டபாணி பதிகத்திலே பழனிக்கு வந்தா மிக அற்புதமான தமிழ் உணர்வு, தமிழை நாம் உணர்ந்து அதிலே கவி பாடக்கூடிய அறிவு வரும் என்று சொல்கிறார். அதைத்தான்
அருணகிரிநாதர் சொல்லுகிற போது, தருணம் இது ஐயா மிகுத்த கரமதுரு நீள் சௌக்கியம் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவ ஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து அருள் புரிய வேணும் மெய்த்தவ வடிவேலா அருணதல பாதபத்வம் அது நிதமும் துதிக்க அரிய தமிழ்தான் அழித்த மயில் வீரா அதிசயம் மழேகமுற்ற பழனிமலை மீது உதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே என்று பாடுகிறார். ஆக பழனி மலை அதிசயம் அநேக நடந்த ஒரு மலை. அகத்தியர் தன்னுடைய கீழன் இடும்பனை அழைத்து இந்த 2 மலையும் தூக்கிட்டு வா, நான் சொல்ற இடத்துல வை என்று சொல்கிறார். இடும்பன் தன்னுடைய தோளிலே ஒரு தண்டை காவடி போல மாட்டி ஒரு பக்கத்தில சிவகிரி சக்திகிரி 2 மலைகளையும் கொண்டு வந்து இப்போது பழனிமலை உள்ள அந்த இடத்திலே சரி சற்று உணவருந்தி செல்லலாம் என்று அவர் அந்த மலையை தூக்க பார்க்கிறார். சாப்பிட்ட பிறகு தூக்க முடியல. இழைப்பாக வந்த போது தூக்கி வந்தேன், இப்போ நன்றாக உண்டு விட்டே இந்த 2 மலையை தூக்க முடியலையே என்று நினைக்கிற போது அங்கே ஒரு மலையிலே இருந்த குரா மரத்திலே ஒரு பாலன் மேலே கிளை மேல் ஏறுவது பின் குதிப்பது என்று இருக்கிறான். அந்த பாலகனா நம்முடைய மலையை தூக்க முடியாத சுமையை உண்டாக்குகிறான் என்று சொல்லி அந்த இடும்பன், நீ மலையை விட்டு கீழே இறங்கு, நீ பார்த்தால் மலை விழுங்கி மகாதேவன் போல் இருக்கிறாய், என்னை தூக்க முடியவில்லையா? இவர் தம் கட்டி தூக்குகிறார், அப்போதும் முடியல. அப்போது நீ இறங்கு என்று சொல்லுகிற போது, உனக்கு வலிமை இருந்தால் என்னிடத்தில் சண்டை போட்டு நீ தூக்கி செல், என்ன நான் இறங்க மாட்டேன், இந்த மலை இங்கதான் இருக்கு. உடனே அந்த இடும்பன் யுத்தம் செய்கிறான். தன்னுடைய மூச்சு காட்டினாலே இடும்பனை ஆகாயத்திலே தூக்கி விட்டிருக்கிறார். அவன் கீழே விழும்போது குரு அகத்திய சுவாமி என்று அலறி அவன் விழுந்து தன்னுடைய உயிரை வாழ்த்துக் கொள்கிறான். இடும்பி வந்து கதறுகிறாள். அகத்தியர் வருகிறார், என்னுடைய சீடனுக்கு நீ இப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்து விட்டாயே என்று அகத்தியரும் நம்முடைய முருகப்பெருமான் ஆகிய அந்த பாலகனிடத்திலே சண்டை போடுகிறார். அந்த சண்டையிலே அகத்தியரையும் தன்னுடைய மூச்சு காட்டினாலே ஆகாயத்திலே விட்டி எறிகிறார். அப்போது அகத்தியர் கீழே விழுகிற போது வந்திருப்பவன் சாதாரணமானவர் அல்ல, முருகப்பெருமான் என்று சொல்லி என்னை மன்னிக்க வேண்டும், என் சீடனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இடும்பனை உயிர்ப்பித்து இந்த மலை இங்கேயே இருக்கட்டும், பழங்காரணமாக நான் வந்த மலை பழனிமலையாக திகழட்டும் என்று சொல்லி முருகப்பெருமான் அருள் கொடுத்தார். முருகனிடத்திலே 3 பேர் உபதேசம் பெற்றிருக்கிறார். இறைவனிடம் ஆகிய சிவபெருமான் முருகனிடத்திலே உபதேசம் பெற்றார். முனிவராகிய நம்முடைய அகத்தியர் உபதேசம் பெற்றார். அந்த முருகனிடத்திலே உபதேசம் பெற்ற மானிடர் என்று சொல்லக்கூடிய பெருமை பெற்றவர் அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்தார். மானிட சிரேட்டர் அகத்தியர், அது அருணகிரி. முனி சிரேட்டர் அகத்தியர், தேவ சிரேட்டர் சிவபெருமான் என்று ஆண்டோர்கள் போற்றுகிறார்கள். அப்படி அருணகிரிநாதர் முருகனிடத்திலே உபதேசம் பெற்று திருப்புகழ பாடினார். அவர் ஓம் என்று அந்த நாவிலே எழுதி கொடுத்த போது அவர் பாடத் தொடங்கியதுதான் அற்புதமான திருப்புகழ். அருணாசலத்திலே அமைகிற அந்த திருப்புகழ் மிக சிறப்பாக அமைகிறது என்பதை பார்க்கிறோம். முத்தை கருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவர முத்தி கொருவித்து குருபர என போதும் முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 வர்க்கத்தமரரும் அடிப்பேன
பத்து தலை தத்த கனைதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொருதொரு பட்ட பகல் பட்ட திகரியில் இரவாக பக்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரச்சி தருவதும் ஒரு நாளே சித்தித்தைய ஒத்த பரிபுர நிற்பதம் வைத்து பயிரவி திக்கொக்க நடிக்க கழுகொடு கழுதாடு திக்கு பரியாட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரு கடகம் என ஓத கொத்துப்பறை கொட்ட களமிசை குத்தி புதை குத்தி பிடி குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை பொற்புற்றல நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே. நான் முதல் அவருடைய நாவிலே ஓங்காரத்தை எழுதி முத்து என்று தொடங்கி பாடு என்றார். அப்படியே பாடு. முத்து போன்ற பற்கள் கொண்டவள் அத்தி கிரை தெய்வ யானை, அவளுக்கு தலைவன் முருகப் பெருமான். அந்த முருகப் பெருமானை நாம் வணங்கினா நமக்கு முத்தி நிச்சயம் உண்டு என்பதை மிக அற்புதமாக பாடுகிறார். ஒரு 4 வரியிலே எவ்வளவு கருத்துக்கள். இது நம்முடைய ஞான வடிவேல் ஐயா எழுதுனா ஒரு புத்தகமே போலாம். ஒரு புத்தகம் அத்தனை கதைகளை சேரிக்கிறார். முக்கற்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 மூவர்க்க தமரரும் அடிப்பேன 10 தலை தத்த கனைதொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொடு பட்ட பகல் வட்ட திகரியில் இரவாக பக்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சி தருள்வது பச்சத்தொடு ரச்சி தருவதும் ஒரு நாளே. அந்த 4 வரியில முதல்ல ராமாயணம் 10 தலை ரத்தக்கரைதொடு, அடுத்தது ஒற்றைக்கிரி மத்தை பொருது கூர்மாவதார கதை, அதற்கு பிறகு மகாபாரதம் பட்டப்பகல் வட்ட திகரியில் இரவாக பக்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரச்சி தருவதும் ஒரு நாளே. துரியோதன அர்ஜுன 2 பேரும் பாரத போரில் சகாயமாக வேண்டும் என்று சொல்லி அங்கே துவாரகைக்கு செல்கிறார்கள். முதலிலே துரியோதனன் வந்து விடுகிறான். துரியோதனன் முதலில் வந்து விட்டானே. அந்த காலத்துல ஒரு பழக்கம், யார் முதல்ல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டா அவங்களுக்கு செஞ்சிடணும், மாட்டேன்னு சொல்லக்கூடாது. துரியோதனன் வந்து விட்டான். ஆனா இவருடைய இஷ்டம் எல்லாம் பாண்டவர்கள் பக்கத்திலே இருக்கிறது. ஆகவே வாயில் காவலனை அழைத்து, துரியோதனன் வந்தால் என்னை எழுப்ப வேண்டாம், அவனை அவன் விரும்பிய இடத்திலே அமரச். நேராக துரியோதனன் வருகிறான். தலைநாட்டிலே ஒரு ஆசனம் இருக்கிறது, கால்நாட்டிலே ஒரு ஆசனம் இருக்கிறது. உண்மையான பக்தியோடு வந்திருந்தா கால்நாட்டிலே இருக்கிற ஆசனத்திலே அவன் அமர்ந்திருக்க வேண்டும். ஆனால் ஆணவத்தோடு வந்த அவன் தலைநாட்டிலே இருக்கிற ஆசனத்திலே அமர்ந்து கொள்கிறான். அறிதுயில் கொண்டிருக்கிற கண்ண பரமாத்மா அப்படியே அர்ஜுனனை வரவழைக்கிறார். அர்ஜுனன் உடனே விரைந்து வருகிறான், கால்நாட்டிலே அமர்த்தார். இப்போது கண்ணை திறந்து பார்க்கிறார். அர்ஜுனா, எப்போது வந்தாய்? உனக்கு என்ன வேண்டும்? அவர் அர்ஜுனன் பார்த்து துரியோதனனை காட்டுகிறார். தலையை மாட்டிலே அமர்ந்திருக்கிறார். ஓ, நீங்களும் வந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு என்ன வேண்டும்? அதன் பிறகுதான் பாரத போரில் சகாயம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நான் முதலிலே அர்ஜுனனை பார்த்து விட்டேன், அவருக்கு நான் சகாயம் செய்ய வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறேன். உனக்கு நான் என்ன சகாயம் செய்ய வேண்டும் துரியோதனா? உன்னுடைய படைகள் முழுவதும் எனக்கு துணையாக வேண்டும். கண்ண பரமாத்தான் சொல்கிறார், நான் முதலிலே அர்ஜுனனை பார்த்து விட்டதால் அவருக்கு துணையாவேன். வேண்டுமானால் நீயும் வந்து அமர்ந்து விட்டாய், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற போது
அத்தனை படையும் துரியோதனன் கேட்கிறான். ஆனால் அர்ஜுனன் கேட்கிறான், நீ வந்து என் தேரிலே அமர்ந்து தேர் ஓட்டினால் போதும். அப்போது துரியோதனன் சொல்கிறான், நீ ஆயுதம் எதுவும் எடுக்கக்கூடாது. ஆயுதம் எதுவும் எடுக்காமல் நீ தனி ஒரு ஆளாக பாண்டவர்களுக்கு சகாயம் செய்தால் செய்து கொள். என்னாலே பயன் இருக்குமா அர்ஜுனா? நீங்கள் அமர்ந்தா போதும், வெற்றி எங்களுக்குத்தான். பக்தர்க்கு இரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாள் என்று அருணகிரிநாதர் எவ்வளவு செய்திகளை திருப்புகளிலே சொல்லி இருக்கிறார். அதிலேதான் அந்த பின்னட்டு வரிகளிலே சூரபதுமனுடைய ஆட்களோடு முருகப்பெருமான் செய்த போரிலே கழுகோடு கழுது ஆட, இந்த கழுகுகளும் பேய்களும் அந்த குடல் கறிக்காக சண்டையிட்டுக் கொண்டன என்று பாடியிருக்கிறார். இதை நான் மேற்கோள் காட்டி உடனே நம்முடைய தமிழ்ச்செல்வம் கேஜிஆர் அவர்கள் நல்ல ஒரு கருத்தாக இருக்கிறது என்று சொன்னார். ஆனா அதை பார்த்து நம்முடைய ஞான வடிவேல் ஐயா அவர்கள், நீங்கள் திருப்புகளை பற்றி பேச வேண்டும் என்று மீண்டும் கோரிக்கை கொடுத்தார்கள். ஐயா நான் வருகிறேன் என்று சொல்லி அவருடைய கட்டாயத்தினாலே அற்புதமான திருப்புகளை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே எனக்கு கிடைத்திருக்கிறது. கேக்கல ஐயா. ஐயா மியூட் ஆயிடுச்சு. ஒண்ணுமே கேக்கல ஐயா. மியூட் எடுத்துட்டு பேசுங்க ஐயா. முனைவர் ஐயா. ஐயா கேட்கல. ஐயா அவருக்கு மியூட் எடுக்க தெரியல ஐயா. அமுதகவி மியூட் எடுத்துட்டு பேசுங்க. அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது. ஞான வடிவேல் கூப்பிடணும். அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு, உங்களுக்கு கேட்கல. அமுதகவிக்கு ஃபோன் பண்ணா தெரியும். போட்டா போடுங்க. ஒண்ணும் கேக்கலையா. அவருக்கு தெரியாதுமா, அவரு எடுக்க தெரியாது. ஓ அது எடுக்க தெரியாது அவருக்கு. சரி சரி. அவர் இல்லையா? ஞான வடிவேல் காணும். ஞான வடிவேல் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஞான வடிவேல் எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்க இருக்காருன்னு தெரியலையா? வெளியே போயிருக்காரா? அவருக்கு போன் பண்ணி சொல்லுங்க. அமிர்தலிங்க ஐயாவுக்கு போன் இருக்கா பாருங்க. அவருக்கு ஞான வடிவேல் சாருக்கு போன் பண்ணா எடுக்கல, ரிங்கு போகுது எடுக்கல. அப்ப இவருக்கு அமிர்தலிங்க ஐயா அது போன் இருக்கா? ஐயா அமிர்தலிங்க ஐயா, ஐயா உங்க பேச்சு கேட்கல ஐயா, மியூட் ஆயிடுச்சு. கேட்கவில்லை, கேட்கல. மியூட் எடுங்க, அன்மியூட் பண்ணுங்க உங்க மைக்க. ஐயா அமிர்தலிங்க ஐயா வந்துட்டேன். இவ்வாறு என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாரே, என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடே, என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை, என்னால் எரிக்கவும் என்னால் தரிக்கவும் என்னால் மறுக்கவும் இங்கு நான் யார்? கண்ணார் உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணாமிர்த பதம்
தந்த கோவே மன்னான தக்கனை முன்னால் முடித்தலை வன்வாழியில் கொழும் தங்க ரூபா மன்னா வயற்பதி மன்னா வள்ளியின் மன்னா மூவர்க்கும் ஒரு தம்பிரானே என்று அற்புதமாக நம் கையிலே நாம் பிறப்பதும் இறப்பதும் இல்லை. அவன் நினைத்தால், அவன் வரம் கொடுத்தால் நல்ல வாழ்க்கை நமக்கு அமையும் என்று சொல்கிறார். அந்த வயலூரிலே தான் திருப்புகளை மிக சிறப்பாக நீ பாடு. முதலிலே அடி எடுத்து கொண்டது திருவண்ணாமலையில். ஆனா அவ வயலூர் போகிற போது திருப்புகளை மேலும் மேலும் விரிவுபடுத்தி பாடு என்று வளம் கொடுக்கிறார். அப்படியாக திருப்புகளுடைய வரலாறு நீண்டு கொண்டு போகிறது. அந்த வயலூருக்கு அருணகிரிநாதர் போகிறார். அப்போதுதான் அவர் திருப்புகளை ஒவ்வொரு ஊராக பாடிக்கொண்டு போகிற போது வயலூரிலே அந்த அச்சரை தட்டிலே அவர் ஒரு 50 காசு 50 காசு போட்டு வந்தார். யார் யார் அந்த கோயிலுக்கு வருவார்கள் என்பதை ஒரு பதிவேட்டிலே எழுதி வைப்பார்கள். அப்படி எழுதி வைக்கிற போது கிருபானந்தவாடி, சிந்தாதிரிப்பேட்டை, சென்னை என்று முகவரி எழுதி வைத்து விட்டு அருணகிரிநாதர் வந்து விடுகிறார். அவர் இன்னும் பிரசித்தி ஆகாத அந்த காலம். அன்றைய தினம் அந்த அரங்காவலர் கனவிலே போய் முருகப்பெருமான் சொல்கிறான், என் பக்தன் ஒரு 50 காசு கொடுத்தான் என்றால் அதை வாங்கி கொள்வதா? அவனிடத்திலே அந்த காசை திருப்பி கொடு. அவனால்தான் இந்த கோயில் திருப்பணி நடக்க வேண்டும் என்று முருகப்பெருமான் சொல்லிவிடுகிறார். அவர் சொல்லியபடியே வாரியார் சுவாமிகள் அங்கே செல்கிறார். அப்போது எதற்கு அந்த எட்டனாவை திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. வாரியார் சுவாமி அட்ரஸ் இருந்தது, திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. நான் கொடுத்த காசை எதுக்காக திருப்பி அனுப்பி விட்டீர்கள்? முருகப்பெருமான் கனவிலே தோன்றி இந்த வயலூர் திருப்பணி உம்மாலே நடக்க வேண்டும் என்று ஆணையிட்டு விட்டார். ஆகையினாலே திருப்பி அனுப்பினோம். உடனே அந்த 50 காசை திரும்ப பெற்றுக்கொண்டு வயலூர் திருப்பணியை அற்புதமாக செய்து முடிக்கிறார். போகிற இடமெல்லாம் திருப்புகள். அந்த திருப்புகளை பாடி பாடி சேர்த்த நிதியிலே வயலூர் திருப்பணி மட்டுமல்ல, அத்தனை முருகன் ஆலய திருப்பணியையும் செய்வதை தம்முடைய வாழ்நாள் பணியாக நம்முடைய வாரியார் சுவாமிகள் வைத்துக் கொண்டிருந்தார் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே அவர் சொல்கிறார். அப்படி அவன் நினைத்தால்தான் அவனை வழங்க முடியும். அவன் நினைத்தால்தான் அவன் திருப்பணியிலே ஈடுபட முடியும். வாழ்நாள் முழுதும் எந்த வேலையும் தந்த வேலை நினை நினை என்று நினைத்து பாடினார் என்று சொன்னார். அப்பா அருணகிரி, உன் போல் மெய்யாக ஒரு சொல் விளம்பினர் யார்? தாய்மான சுவாமிகள் சொல்லுவார். தாய்மான சுவாமிகள் அருணகிரிநாதரை புகழும் போது, அப்பா அருணகிரி, உனை போல் மெய்யாக ஒரு சொல் விளம்பினர் யார் என்று அருணகிரிநாதரை பாராட்டுகிறார். அப்படி திருப்புகளிலே 1322 திருப்புகள் இன்றைக்கு உண்டு. கந்தர் அலங்காரம், அதிலே ஒரு 102 பாடல்கள் உண்டு. கந்தர் அனுபூதி, அதிலே 51 பாடல்கள் உண்டு. கந்தர் அந்தாதி உண்டு. வேல் வகுப்பு, வேலைக்காரன் வகுப்பு என அவனுடைய மற்ற நீண்ட நெடிய பாடல்களும் உண்டு. அவற்றுடைய சுவை, அவற்றுடைய பொருள், நாம நினைச்சு இன்றைக்கு குடியரசுத் தலைவரை மேதகு குடியரசு தலைவர் என்று அழைக்கிறோம். அந்த சொல்ல யார் கொடுத்திருக்கிறார்கள்? அருணகிரிநாதர். மேதகு குரத்தி திரு வேலைக்கார பெருமாளே, மேதகு குரத்தி திரு வேலைக்கார பெருமாள், குரத்தியோட எந்த நேரமும் இருக்கக்கூடிய பெருமாள். அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் எப்படி முடியும்னா, பெருமாளே என்று முடியும், இல்லைன்னா தம்பிரானே என்று முடியும். இப்படி இருக்கிற போது ஒரே ஒரு பாட்டிலே 4 தடவை பெருமாளே 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 இருக்கிறார்.
அது எந்த திருப்பாட்டு என்று சொன்னா, ஒரு பொழுதும் இருதரன நேசத்தே வைத்து உணரேனே உனது பழனி மலையேனும் ஊரை சேவித்து அறியேனே பொறுப்புவியில் உயர்வறிய வாழ்வை தீர புரியேனே பிறவி அற நினைவுவேன் என் ஆசைப்பாட்டை தவிரேனே நிருதர்புற சூறைக்கார பெருமாளே தொழுது வழிபடும் அடியர் காவற்கார பெருமாளே விருது கவி விதரண வினோதக்கார பெருமாளே விரல் மரவர் சிறுமி திரு வேளைக்கார பெருமாள் பெருமாளையே வேலைக்காரன் வகுப்பு என்பதாக பாடியிருக்கிறார். அங்கே சொல்லுகிற போது அற்புதமாக யாதும் நிலையற்று அலையும் எழுவிரவி கடலை ஏறவிடு நற்கருணை ஓடக்கிறார். முருகன் எப்படிப்பட்டவன்? யாதும் நிலையற்று அலையும் கடலை ஏற வீடு நற்கருணை ஓடக்காரன். முருகனே ஓடக்காரன். அந்த ஓடக்காரனை பற்றி அற்புதமாக சொல்லுகிற போது மேதகு குரத்தி திரு வேலைக்கார பெருமாளே என்று மேதகு என்கிற சொல்ல ஆண்டிருப்பதை பார்க்கிறோம். அருணகிரிநாதர் சொற்பிரவாகம் ஒவ்வொன்றும் சிறப்பானது. குறவர் மகற்கு சலாம் இழற்கு ஏக்கரும் பெருமாள். குறவர் மகள் வள்ளிக்கு சலாம் போடுவானா. சலாம் என்பது அப்போது இஸ்லாமியத்திலே ஆண்டு வரப்பட்ட சொல். அதை சொல்லுகிற போது குறவர் மகற்கு சலாம் இழற்கு ஏக்கரு பெருமாள். அத போல மயிலேறும் ராவுத்தனே. ராவுத்தன் என்று சொன்னா இஸ்லாமியர்கள் வழக்கத்திலே இருக்கிற ஒரு சொல். இந்த 15ஆம் நூற்றாண்டிலே அந்த சொல்லையும் அவர் திருப்புகளிலே ஆழ்கின்றார். இப்படி அவருடைய சொல்லாட்சி கருத்தாளம் எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி சொல்லுகிற போது அவன் ஞானமே வடிவானவன். ஞான பழத்தை விழுந்து ரசமன்பினோடு நாம் உண்ணவும் கொடுத்த நல்ல குருநாதனுக்கு என்ன விதம் இக்கனியை நாம் ஈவது என்று நாணித்தார். அப்பணித்தலையர் தரவில்லை ஆதலால் தாரும் ஒரு பிழை இல்லையே. சக்தி வடிவேலோடும் தத்துமையில் ஏறிடும் சண்முகா குறையும் உலகோ ஏன் இப்படி கோவனத்தோடு தண்டு கொண்டு இங்குற்று ஆண்டியானாய். எமது வினை பொடிபடமும் வந்து நீ இப்படி இருக்கலாம். என் ஆசான் அப்பன் என் ஐயன் என்னவும் பல எண்ணினே. தருவை அருள் பழனி மலையில் சந்ததம் குடிகொண்ட சங்கரன் கும்பிடும் தண்டபாணி 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 தெய்வமே. திரு சங்கரதாஸ் சுவாமிகள் பாடியிருக்கிறார். KP சுந்தராம்பாள் பாட இந்த பாட்டை திருவிளையாடல் என்கிற படத்திலே கேட்டோம். அதன் பிறகுதான் இந்த பாடலே பிரசித்தியானது. ஆனா முருகன் ஞான பண்டித சுவாமி. அவனை வணங்கினா ஞானம் பெறலாம், நல்ல வாழ்வு பெறலாம், என்னாலும் வானம் அரசால் வீடு பெறலாம், மோன வீடு ஏறலாம் என்றெல்லாம் ஆன்றோர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். அந்த அற்புதமான பாடல்களிலே ஒரே ஒரு பாட்டு மட்டும் இறுதியாக சொல்லி, கற்பூர ஆரத்தி என்பதாக இதற்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள். முருகனை நாம் வணங்கி வழிபட்டு பூஜையை முடிவு செய்கிற போது முருகனுக்கு வாழ்த்து சொல்லி முடிக்க வேண்டும். நாதவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர சொரூபா நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி, நாம சம்பு குமாரா நமோ நம, போக அந்தரி பாலா நமோ நம,
நாகபந்த மயூரா நமோ நம பரசூர சேத தண்ட வினோதா நமோ நம கீத கிங்கினி பாதா நமோ நம தீர சம்பிரம வீரா நமோ நம அருள்வாயே தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பகா நமோ நம அருள்வாயே ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆசார நீதியும் ஈரமும் குரு சிப்பாத சேவையும் மறவாத ஏழ்தளம் புகழ் காவேரி யாழ் விளை சோழ மண்டலம் மீதில் மனோகர ராஜ கம்பீர நாடாளும் நாயக வயலூரா ஆதரம் பயில் ஆரூர தோழமை சேர்தல் கொண்டவரோடு முன்னாள் ஆடல் வெம்பரி மீதேறி கைலையில் ஆதி அந்த உலாவாக பாடிய சோரர் சேரர் கொங்கு வைகாவும் நன்னாடியது ஆவி நன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. ஞான பண்டித சுவாமி நமோ. அந்த முருகனை பாடினா ஞானம் நமக்கு வரும். ஞானியருக்கு இல்லை இன்பமும் துன்பம். நமக்கெல்லாம் இன்பம் துன்பம் தெரியும். ஆனா ஞானியர்கள் துன்பம் வரமாட்டாங்க. அவர்களுக்கு துன்பம் இல்லை, இன்பம் இல்லை. இறைவன் திருவடி அன்று வேறு எதுவுமே. அப்படி சுந்தரர் இங்கு ஒரு கடமையாக வந்தார். ஆண்டவன் கைலாயத்திலே இருந்த ஆளாள சுந்தரரை பூலோகத்திற்கு போய் திருத்தொண்ட தொகை பாடி அடியார்கள் சிறப்பினை பாடி நீ வா என்று சொல்கிறார். அந்த 18 வயதுதான் இந்த பூலோகத்திலே ஆளாள சுந்தரர் சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்திலே கமலினி அணிந்திதை என்கிற 2 உமாதேவியின் சேடியார்களை பார்க்கிறார். அவர்கள் அழகிலே மயங்குகிறார். சிவபெருமான் அழைக்கிறார். அவர்கள் அழகை கண்டு மோகித்த நீ பூமியிலே போய் பிற சுவாமி அறியாமல் செய்த தவறு என்று சொல்லுகிற போது 18 வயதிலே நான் அழைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி திருவாரூரிலே பறவை நாச்சியார், திருவொட்டியூரிலே சங்கிலி நாச்சியார், சுந்தரமூர்த்தி நாயனார் 100 திருப்பதிகங்கள் பாடினார். அதிலே ஒரு அற்புதமான பதிகம்தான் திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகை அவர் பாடியதை விவரித்து சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் புராணம் பாடினார். இதை பாடி முடித்த பிறகு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே சேரமான் பெருமாள் நாயனார் அங்கே சேரநாட்டிலே இருந்து வந்து அவருக்கு பக்தராகிறார். 2 பேரும் ஒரு உயிராகிவிட்டார். சுந்தரர், சேரமான் பெருமாள் நாயனார் 2 பேரும் ஒரே உயிர் போல வாழ்கிறார்கள். அப்போது கைலாயத்திலே இருந்து யானை வந்து விடுகிறது. அந்த யானையிலே ஏறி கைலாயத்திற்கு வா என்று கட்டளை பிறக்கிறது. அந்த யானை மேல் ஏறுகிறார் சேரமான் பெருமாள் நாயனார். அவர் எப்பேற்பட்ட பக்தர் பாருங்க. அவர் ஒரு நாள் பட்டத்து யானை மேல வருகிறார். ஒரு பக்தர் தன்னுடைய மேனியெல்லாம் சாம்பல் இருக்க வண்ணானவர். அவருடைய உடம்பிலே திட்டு திட்டாக மழையிலே காய்ந்த சாம்பல் திருநீறு போல் காட்சியளிக்கிறது. அப்படி வந்து கொண்டிருந்த தொண்டரை யானை மேல் இருக்கிற சேரமான் பெருமாள் நாயனார் கீழே இறங்கி அடியேன் சேரன் என்று சொல்கிறார். ஒரு பட்டத்து வண்ணன் தன்னை வணங்குவதா? அந்த வண்ணான் அடியேன் வண்ணான் வருந்தாது ஏகும் திருநீற்றின் வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாது ஏகும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட அன்பினை கொண்ட சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் எல்லா திருத்தலங்களுக்கும் போய்
வணங்குகிறார்கள். கைலாயத்திலே இருந்து யானை வருகிறது. இந்த யானையை வணங்கி தான்யனை முன்படைத்தார் அஃது அறிந்து தன்னடிக்கே யான் என பாடுவது அந்தோ நாயினேனை பொருட்படுத்து வான்யனை எதிர்கொள்ள மற்ற யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தார் நொடித்தான் மலை உத்தமனே. கைலாயத்து இறைவன் யானையை அனுப்பினான், நான் போகிறேன் என்று போகிறார். சேரமான் பெருமாள் நாயனார் தன் கழுத்தை தானே அறுத்து கொண்டு அவர் குதிரையிலே காதுகளிலே பஞ்சாட்சிரம் போது அந்த குதிரை மேல ஏறி அவரும் போகிறார். சேரமான் பெருமாள் நாயனார் தடுக்கப்படுகிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனிடத்திலே போய் என் அன்பனும் வந்திருக்கிறார் என்று சொல்கிறார். அந்த நேரத்திலே ஔவையாரும் விநாயகர் அவர்களை பாடிக்கொண்டிருந்தாராம். இந்த 2 பேரும் போய்கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து விநாயகரிடத்திலே நான் பின்தங்கி விடுவேனோ என்று கேட்கிறார். இல்லை, நான் உண்மை அவர்களுக்கு முன்னே அழைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி தன் துதிக்கையினாலே ஔவையாரை கையில முன்னே கொண்டு விட்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் எவ்வளவர் இந்த கடமைக்கு வந்தோமோ, தும்பியை ஆழ்வதற்கு ஐயா வந்திருக்கிறார், திருக்கோயிலை நடத்துவதற்கு நான் இருந்தேன், என்னுடைய கடமை முடிந்தால் அவனிடத்திலே போகு. ஆக எல்லாரும் நல்ல கடமையை ஏற்றுக்கொண்டு நல்ல வண்ணம் வாழலாம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று வாழ்ந்து இறைமடி சேர வேண்டும் என்பதை அருணகிரிநாதர் சொல்கிறார். திருப்புகளை படித்தா 100 வயதை தாண்டியும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட திருப்புகளை இன்றைக்கு கேளீர் தினம் என்று பாடியிருக்கிறார்கள். சொல்லக்கூடிய ஒரு சிறிய நல்ல பொன்னான வாய்ப்பு. ஐயா அவர்கள் நூல் மேடை, தும்பி இலக்கிய மேடை, நகைச்சுவை மேடை என பலவற்றையும் அமைத்துக் கொண்டு அற்புதமாக இருக்கிறார்கள். அவர்கள் மென்மேலும் சிறப்புற இந்த நன்னாளிலே நான் அவரை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி.